வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை, தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நம்மோடு இணைந்திருப்பார்களாக. சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் மற்றும் அனைத்து குரு மகான்களையும் வணங்கி இங்கு இணைந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் மற்றும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இந்த மாலை நேர நிகழ்விலே ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனையை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் கருத்துக்களில் நான் யார் என்ற தலைப்பிலே ஐயா அவர்களுடைய சிறந்த சிந்தனை உரையை சிறிது நானும் படித்து அதில் தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். நான் யார், நான் யார், நான் யார், இந்த உண்மையான நான் யார் என்று நாம் அனைவரும் ஒரு சிறந்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஐந்தறிவு விளங்கினம் வரை அவை அளவு முறை மீறாமல் இருக்கிறது. ஆனால் ஆறறிவுள்ள சிறப்பு பெற்ற மனிதனோ அளவு முறை மீறுகிறான் புலன் மயக்கத்தில். விலங்குகளுக்கு முதுகெலும்பு கிடைமட்டமாக இருப்பதால் அவை எப்பொழுதும் இறைநிலையோடு தொடர்பு கொண்டிருக்கும். ஆனால் மனிதன், விலங்கிற்கு ஒரு குறை, மூலாதாரத்திலிருந்து உச்சியில் உயிராற்றலை நிறுத்த முடியாது. ஆனால் ஆறறிவு பெற்ற சிறப்பு மிகுந்த மனிதன், அவனுக்கு செங்குத்தான முதுகெலும்பு கொடுத்திருக்கிறது. ஆனாலும் அவன் அதனை பயன்படுத்துவதில்லை, மயக்கத்திலேயே மூழ்கியிருக்கிறான். விலங்குகளுக்கு கர்ம வினை இல்லை, எனவே அவை முகத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது. சிங்கம், மான், கழுதை, ஆடு, மாடு என்று விலங்கினங்களை பார்த்தால் அவை அனைத்துமே ஒரே மாதிரி தான், அதன் சாயலில் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா மனிதன் மட்டும் 800 கோடி மக்கள் இருந்தாலும் அவர் கர்மவினை பதிவிற்கு தக்கபடி பல முகங்களில் மாறுபடுகிறான். அதை வைத்து மட்டுமே மனிதனை அடையாளம் காண முடியும். இங்கே நமக்கு ஐயா அவர்கள் சிறப்பானதொரு சிந்தனை உரையை அருளி உள்ளார்கள். ஒரு நிமிடம். சென்ற பகுதியிலே நமக்கு நான் யார் தத்துவத்தை மகரிஷி அவர்கள் பல்வேறு விளக்கங்களோடு கொடுத்தாங்க. நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது நம்மிடம் தன்முனைப்பு எழாது என்றார். அதுல கூட நண்பனி ஐயா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மன்றங்களில் பணி செய்யக்கூடிய பேராசிரியர்கள் பாத்தீங்கன்னா, நான் தான் ரொம்ப நல்லா தொண்டு செய்யறேன், எனக்கு மிஞ்சின ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தன்முனைப்பு வந்து விடும். அதுவே ஒரு தன்முனைப்பு ஆகிவிடும். ஆனால் அந்த காலத்திலே நம்முடைய ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பார்த்தால் அவர்கள் எவ்வளவு தொண்டு செய்தார்கள் என்று பார்த்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்கள் அடியேன் என்று தான், இறைவனுக்கு அடியேன், அடியவர்க்கு அடியேன் என்று தான் இருப்பார்கள் என்பார்கள். சோ அவர்களுடைய தொண்டு மிகச் சிறந்தது. இப்படி பார்க்கும்போது நமக்கு நான் யார் என்ற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது தன்முனைப்பு அகலும் என்று சொல்றாங்க. அந்த அடிப்படையில இந்த நான் யார் என்ற கேள்விக்கு ரமண மகரிஷி கிட்ட யார் போனாலும் முதல்ல அவர் போயிட்டு நான் யார் என்று அறிந்து கொண்டு வா என்பார்கள். பால் பிரிண்டன் அவர்கள் கூட வெளிநாட்டவர், முதல்ல ஐயா அவர்கள்கிட்ட பார்க்கும்போது முதலில் நீ யார் என்பதை உணர்ந்து வா அப்படின்னு சொன்னதுனால அவர் தனக்குள்ள தேடி தேடி அதற்கப்புறம் அவருக்கு கேள்வியே எழவில்லை. ரமண மகரிஷியை பார்த்துட்டு தான் யார் என்பதை உணர்ந்ததாக அவருடைய புத்தகத்திலே குறிப்பிருக்கிறது. இப்படி ஒரு தெளிவு பெற்றால் நாம மகரிஷி நமக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. நான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் தற்சோதனை, அந்த எண்ணம் ஆராய்தல், திறம் தவிர்த்தல் அதெல்லாம் போனாலே நமக்கு
இந்த நான் யார் என்பதை விளங்க முடியாது. ஆனா, ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப எளிமையா நீங்களும் எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ரொம்ப எளிமையா ஒண்ணு குடுத்திருக்காங்க. அது ஒரு ஓ அதாவது கணவன், மனைவி இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் போல ஐயா அவங்க குடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக ஒரு தலைப்பிலே ஐயா அவர்கள் கொடுத்த சினம் தவிர்த்தல் அந்த தலைப்பிலே ஐயா அவர் வந்து ஒரு சண்டியர் கதைய சொல்லியிருப்பாரு. அத நான் அடிக்கடி நினைச்சு நினைச்சு ரொம்ப சிரிப்பேன். ஏன்னா, அவருடைய கர்ம வினை அதனால் தான் அவர் வந்து ஒரு தேவைப்படாத இடத்தில் தனக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது என்பதை ஒரு அன்பர் தெரிந்து கொள்ளும்போது, ஐயா அவர்கள் சொல்லிய அந்த கதை மிகச் சிறப்பாக இருக்கும். அதே மாரி இப்ப வந்து நமக்கு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப எளிமையா ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடலை பற்றி சொல்வாங்க. ஒரு சிறு கருத்து அதனை பற்றி. அ கணவன், மனைவி இருக்காங்க. மனைவி வந்து அவங்க கணவரிடம் கேட்பதாக ஒரு உரையாடலாகவே இது போகும். திருப்பி திருப்பி அந்த கணவன், மனைவி என்பதை சொல்லவில்லை. "ஏங்க, ஏங்க, ஏங்க எனக்கு எனக்கு ஒரு 5 சவரன்ல தங்கச் சங்கிலி வாங்கி தாங்க. எனக்கு ஒரு 5 சவரன் தங்கச் சங்கிலி வாங்கி தாங்க." 5 சவரன் கேட்கிறீங்க, அதுவும் தங்கச் சங்கிலி. இது யாருக்கு? என்கிறார் நம்மாடு. "எனக்கு தாங்க." "ஆமா, நீ யாரு? என்னங்க நீங்க என்ன போய் யாருன்னு கேட்கிறீங்களே? சும்மா பதில் சொல்லேன். நீ யாரு?" "நான் தாங்க கௌரி. உங்க மனைவி. உங்களுக்கு தெரியாதா?" "நீ கௌரி தானா?" "ஆமா, கௌரி தான்." "நீ உண்மையிலேயே கௌரியா?" இந்த உண்மையிலேயே என்று கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். என்னடா இது சந்தேகம் வந்துடும். "உண்மையில நான் தாங்க கௌரி." "உண்மையிலே நீ கௌரியா இருந்தா, எப்படி இருந்திருக்கணும்? நீ பிறந்த பொழுது அந்த மருத்துவமனையில உள்ள பிரசவ அறையில் இருந்து செவிலியர் வெளிய உன்ன கொண்டு வரும்போது, கௌரி பிறந்து விட்டாள் என்று தானே கூறியிருக்கணும். நீ தான் கௌரின்னா, அந்த செவிலியர் அப்படி சொல்லாமல், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரி பிறந்து விட்டாள் என்று சொல்லவில்லையே! நீ பிறந்து 3 மாதம் கழித்து தானே கௌரி என்று பெயர் சூட்டப்பட்டாய். அந்த பெயர் சூட்டும் வரை நீ 3 மாதம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாயா? இல்லையா? ஆமாங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். 3 மாதம் வாழ்ந்திருக்க. அதுக்கப்புறம் உனக்கு கௌரின்னு பேர் வச்சாங்க. 3 மாசம் வரை குழந்தையாவும், அப்புறம் கௌரியாவும் மாறிட்டு இருக்கியே! கௌரி என்ற பெயர் வைக்கிற வரைக்கும் நீ யாராக இருந்தாய்? அப்படின்னு கேட்பாரு. பிறக்கும் பொழுது அந்த பெயர் இல்லை. உண்மையில் நீ கௌரி இல்லை. இப்ப நீ யார்? அப்படின்னு கேட்பாரு. ஆமா, நான் குழந்தையா இருந்தேன். நான் பெண் குழந்தையை எண்ணும் உடலாக இருந்தேன். அந்த குழந்தை உடல் அமைப்பினால் பெண் குழந்தையாக இருந்திருக்கிறது. எனவே அங்கே உடல் தான் குழந்தையாக தெரிகிறது. பிறந்ததிலிருந்து நான் யார் என்று சொன்னால், உடல்தான் நானாக இருந்திருக்கிறோம். இந்த உடல்தான் நான் என்று சொல்லும்போது, அடுத்த கேள்வி என்ன? உடல்தான் நானா? அந்த கேள்வி கேட்டு சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புரிதலுக்காக வகுப்பில் உள்ள அனைவரும் வலது கையை தூக்குங்கள் என்று சொன்னால், இது என்ன கை என்று கேட்டால், வலது கை என்று பதில் சொல்லும். யாருடைய கை என்று கேட்டால், என்னுடைய கை என்று சொல்வோம். இந்த உடம்பு யாருடையது என்றால், என்னுடையது என்று சொல்வோம். என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடம்பு இப்படித்தானே பதில் வரும். உடலின் எந்த பாகத்தை கேட்டாலும் என்னுடையது என்றுதான் சொல்வோம். என்னுடையது என்று சொல்லும்போது, இந்த உடலை உரிமை கொண்டாடக்கூடிய உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் முதலாளி. உடல் என்பது அவருடைய உடைமையாக இருக்கிறது. இந்த உடைமை பொருளுக்கு யார் உரிமைப்பட்டவரோ அவர்தான் நான். நான் என்பது இந்த உடலா என்று கேட்டால், நான் இந்த உடல் அல்ல. இது என்னுடைய உடல் என்றுதான் வரும். என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருப்பது யார்? அதுதான் நான். இப்படி ஒவ்வொருவருக்கும் இப்படியே போயிட்டு இருந்தோம்னா, கடைசியில அதற்கு பொருள் வராது. என்னுடைய கை, என்னுடைய உடல் என்றுதான் பொருள்படும். எனவே உடல் நான் அல்ல. இப்போ என் உடம்பில் கை வைத்துப் பார் என்று நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிலரு சண்டைய போடும்போது யாரோ சொல்லுவா, "என்ன யாருன்னு தெரியுமா? என் உடம்ப கை வச்சு பாரு, உன்ன என்ன சொல்றேன்னு" சொல்லுவோம். ஸோ அந்த என்னுடைய உடம்பு என்று உரிமை கொண்டாடக்கூடிய அந்த நான் என்பது யார் என்பத கண்டுபிடிக்கணும். ஆழ்ந்து சிந்திக்கும்போது, இந்த உரிமை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தை தருவது மனமாக இருக்கிறது. மனம்தான் என்னுடைய கை, என்னுடைய தலை என்று உரிமை கொண்டாடுகிறது.
இதன் அடிப்படையில் நான் மனமாக இருக்கிறேன். மனம்தான் நான். இந்த மனம்தான் என்னுடைய உடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த மனம் என்பது உரிமையாளராக மாறிவிட்டது. அதனுடைய உரிமைப்பட்ட பொருள் இந்த உடலாக மாறிவிட்டது. எனவே மனம் என்பதுதான் என்று ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த பெயராகிய கௌரி என்பது நான் அல்ல என்று முடிவு செய்துவிட்டோம். நான் இந்த உடலும் அல்ல. இப்பொழுது மனம்தான் இந்த நான் என்ற நிலையில் இருக்கிறது. அடுத்த கேள்வியாக வருவது பார்த்தா, உண்மையிலேயே மனம்தான் நானா? இப்படி கேட்கும்போது, சோகத்திலயோ, கவலையோ பேசும்போது, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. காலையில இருந்து மனசே சரியில்லன்னு சில சமயம் சொல்றோம். மனசு ஒரு குழப்பத்தில் இருக்கிறது என்று சொல்லுவோம். யார் மனசு? என்னுடைய மனசு. பொதுவாக நான் மனசு சரியில்லை என்று யாரும் சொல்றதில்லை. இது உங்களுடைய மனசா? அப்படி என்றால், இந்த மனதிற்கு உரிமையாளர் ஒருவர் இருப்பார் போல் இருக்கிறதே. அவரை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி நான் மனம் என்று சொல்ல முடியாது. எனவே என்னுடைய மனம் என்று சொல்கிறோம். இப்பொழுது என்னுடைய மனம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அதன் உரிமையாளர் யார் என்று கண்டுபிடிக்கணும். அவர் நானாக இருக்க வேண்டும். இந்த மனதை என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும் என்று சிந்தனை செய்தால், உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்ற வேதாத்திரிய கருத்து நமக்கு அடிப்படை பயிற்சிகள் புரிந்தவருக்கு தெரியும். அப்போ படர்க்கையில் நிலையில் இருக்கக்கூடிய உயிர்தான் மனமாக இயங்குகிறது என்று சொல்வோம். ஒரு கடல் என்றால் அந்த கடல் என்று சொல்லும்போது அதில் தண்ணீர் இருக்க வேண்டும், அலை இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் கடல் என்று சொல்லிவிடலாம். அந்த கடலில் தண்ணீர், அலை இரண்டும் இருக்கிறதா, ஒன்றுதான் இருக்கிறதா என்று ஆழ்ந்து சிந்தித்தால் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. அலை என்று தனியாக ஒன்று இருப்பதில்லை. தண்ணீர் தான் அலையாக பார்க்கப்படுகிறது. தண்ணீரை அலையாகவும், அலையே தண்ணீராகவும் காண முடிகிறதுன்றாங்க. தண்ணீரும் அலையும் தனித்தனியாக காணப்படவும் முடியாது. தண்ணீர் அசைந்து கொண்டிருக்கும் பொழுது அலை என்று அழைக்கப்படுகிறது. அசையாமல் இருந்தால் தண்ணீராக இருக்கிறது. இது போலத்தான் இந்த உடலிலே உயிர், மனம் என்று இரண்டு இல்லை. உயிர்தான் அசையும் போது மனமாக செயல்படுகிறது. இதைத்தான் உயிரின் படர்க்கை நிலையான மனம் என்கிறோம். எனவே இந்த மனதினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டால், உயிரிலிருந்து வெளிப்பட்டதுதான் மனமாக இருக்கிறது. இந்த மனதை என்னுடைய மனம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும் என்று கேட்டால், இந்த உயிராகத்தான் இருக்க முடியும். உயிர்தான் மனதை என்னுடையது என்று சொல்கிறது. அப்படி என்றால் நான் யார்? நான் இந்த உயிராகத்தான் இருக்கிறேன். இப்பொழுது ஓரளவிற்கு நாம் அந்த முடிவுக்கு வந்துட்டோம். எதுவெல்லாம் நான் என்பதை பார்த்தால், நான் கௌரி அல்ல, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனமும் இல்லை. நான் என்பது உயிராக இருக்கிறேன். நான் தான் உயிராக இருக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். அடுத்த கேள்வி, இந்த உயிர் தான் நானா? இப்படி பார்க்கும்போது திடீரென்று ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு கூட்டி போயிரும். இந்த இதயத்திற்கான ஸ்பெஷல் மருத்துவர்கிட்ட போறோம். அப்போ மருத்துவரை பார்த்து எனக்கு நெஞ்சு வலிக்கிறதுன்னு சொல்றாங்க. மருத்துவரின் கையை பிடித்துக் கொண்டு எப்படியாவது என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார். எப்படியாவது என்னுடைய உயிரை பிழைக்கச் செய்யுங்கள் என்கிறார் அந்த நோயாளி. இப்ப இங்கேயும் என்னுடைய உயிர் என்றுதான் கூறப்படுகிறது. இப்பொழுது உயிரும் கூட நான் இல்லை என்பது போல் இருக்கிறது. இந்த உயிருக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பது போல் தெரிகிறது. அவரையும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் அதுவே கூட நானாக இருக்கலாம். எனவே உயிரும் நான் அல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்போ நான் கௌரி இல்ல, நான் இந்த உடல் இல்ல, நான் இந்த மனமும் இல்லை, நான் என்பது உயிரும் அல்ல. அப்போ மேலே உள்ள எதுவும் நான் அல்ல என்றாகிவிட்டால் உடல், உயிர், மனம் இவற்றின் கூட்டாக இருக்கிறோம். இவற்றில் எதுவுமே நான் இல்லை என்ற பின் இதற்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதுதான் நானாக இருக்க முடியும். அந்த உயிருக்குள் இருக்கும் மூலம் என்பது யார்? அந்த உயிரை என்னுடையது என்று சொல்லிக் கொண்டு இருப்பது என்று ஆராய்ந்தால், அதற்கு முன்ன நண்பன் ஐயா நமக்கு சில ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்போம் என்று எது உயிராக இருக்கிறது என்று அந்த மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டு, பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதம்தான் உயிராக இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது
வெளியிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5லே ஆகாயம் என்ற விண் என்பதுதான் உடலிலே உயிராக இருக்கிறது. எனவே விண் என்பதும் உயிர் என்பதும் ஒன்றுதான். வெளியில் இருக்கக்கூடிய விண் உடலுக்குள்ளாக வந்துவிட்டால் அது உயிர் என்று பெயர் மாறுகிறது. உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் துகள் உடலை விட்டு வெளியே சென்று விட்டால் விண் என்று ஆகிவிடுகிறது. முதல் பூதமாகிய விண் என்பதுதான் உயிராக இருக்கிறது. விண் என்பது என்னவெனில், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது. முதல் தோற்றமும் விண்ணாகத்தான் இருக்கிறது. இந்த முதல் தோற்றம் எப்படி உருவானது? அசையாத சுத்தவெளி, அதற்குள்ளாக அழுத்தம் என்ற ஆற்றலும் அறிவும் அடங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த அழுத்தம் என்ற ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றல் அல்ல, சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அழுத்திக் கொண்டிருக்கும் போது அதன் சக்தி எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக சம அளவில் இருக்கும். அந்த அழுத்தம் ஒரு மையத்தை வந்து அடையும். அந்த மையத்தை தாண்டி செல்லவும் முடியாது. ஏனெனில் அந்த மையத்திற்கு நேர் எதிராக இதே மாதிரியான வேறொரு அழுத்தம் மையத்தை வந்தடையும். இரண்டும் ஓரிடத்தில் சந்திக்கும் பொழுது இரண்டும் ஒன்றை ஒன்று தாண்டி செல்ல இயலாது. அனைத்தும் மையத்தை நோக்கி வந்து நின்றுவிடும். அதே போல சுற்றிலும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது. மையத்தில் இருந்து நகர்ந்து போகவும் முடியாது. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. 10 நபர்களை வட்டமாக நிற்க வைத்து விடுவோம். 10 பேரின் பின்னால் நின்று கொண்டு 10 பேரையும் அழுத்தும் போது ஒரே மாதிரியான சக்தியுடன் சீராக அழுத்துவதாக வைத்துக் கொள்வோம். அந்த அழுத்தத்தினால் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொள்வார்கள். மேலும் மேலும் சீராக அழுத்திக் கொண்டே செல்லும் போது ஒரு நிலையில் கொடுக்கப்படும் அழுத்தத்திற்கு மேல் நகர முடியாமல் ஒரு பக்கவாட்டில் பிதுங்கி வருமாறு அமைந்துவிடும். இதுபோல சுத்த வெளியில் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் ஒரு இடத்தில் குவியும் போது பிதுங்கி பிதுங்கி சுற்ற ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து ஒரு சுழல் ஆரம்பித்து சுழல் ஒன்று உருவாகிறது. மேலே கூறப்பட்ட உதாரணத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழுத்திக் கொண்டு வரும்போதே இப்படி ஆகிறது எனால் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அளப்பரியது. அந்த பேராற்றலின் சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கும். கற்பனைக்கு எட்டாத அந்த சுற்றும் ஆற்றல் ஒரே இடத்தில் சூழ்ந்து கொண்டிருக்காது. சுழல் வேகம் என்று ஒன்று வந்து விட்டதால் அது நகர்ந்து விடும். சுத்த வெளிக்குள்ளாகவே அது நகர்ந்து நகர்ந்து சுற்றி கொண்டிருக்கும். இதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம் சொல்லிட்டு, தீபாவளி பண்டிகையும் போது நம்ம சங்கு சக்கரம் கொளுத்தி விடுறோம் இல்லைங்களா? அது நல்ல சுற்றி சுற்றி சுழல ஆரம்பித்துட்டு ஒரு திணிவு பெற்ற நிலையில் விண்ணாகி மன்னிக்கணும். அது நகன்று நகன்று இயங்கும், இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும். இது போல இது மையத்தில் சுழல ஆரம்பித்து பின்னர் நகர்ந்து விடும். இது நகர ஆரம்பித்தவுடன் அதன் மையத்தில் இன்னொரு விண்ணணு தொடங்கி சுழல ஆரம்பித்து அதுவும் நகர்ந்து விடும். இப்படித்தான் கோடி கோடியாக அணுக்கள் உண்டாகி பின்னர் அவைகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி ஒரு திணிவு பெற்ற நிலையில் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி இந்த பூமி என்ற வடிவம் பெற்றது. பஞ்சபூதங்களின் ஆக்கம் பற்றிய ஆராய்ச்சி இதுதான். இப்போ ஐயா இந்த சொல்லும்போது எனக்கு ஒரு இது தோன்றுது, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்போ ஒரு நிமிடத்துல நாம ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவும் சொல்லுவாங்க, நன்மணி ஐயாவும் சொல்லுவாங்க, நீங்க கண்களை மூடி இந்த இறைநிலை நம்மை சுற்றிலும் இப்ப மனிதர்களோ விலங்குகளோ உயிரினங்களோ எல்லாமே இருக்கு. ஆனா இந்த சொல்லுவாங்க இல்லையா, நீரிலும் இருப்பான், நெரும்பிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு. அதே போல இந்த உயிரினங்கள் ஜீவன்கள் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா சுற்றிலும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியது அந்த பேராற்றலும் அறிவும் நிறைந்த இறைநிலைதான், இறை துகள்கள் தான் அலை வடிவத்திலே நம்மை சூழ்ந்து அதுவும் ஒரே சீராக அண்ட கோடிகள் முதல் பல 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 கோடி விண்களையும் ஒரே சீராக அழுத்திக் கொண்டிருப்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறை துகள்கள் தான், இறை தன்மைதான், பேராற்றலும் பேரறிவும் மிக்கது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பேராற்றல் மிக்கது, பெருவெளி, சுத்தவெளி, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நிறைந்தது, பேரண்டம். அது என்ன பேர் வச்சாலும் சரி, உங்களுக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்
அந்த அழுத்தம், அந்த அழுத்த உணர்வை நீங்கள் எப்பொழுதும் உணரலாம். நம்முடைய இந்த ஒவ்வொரு இயக்கமும் அந்த அறிவும் ஆற்றலும் சொல்லுவாங்க. அந்த அறிவானது சக்தி நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும்போது ஆற்றல் நமக்குள் எவ்வளவு நுழைகிறது என்பது நாம் கண்மூடி ஒரு நிமிடம் தியானித்தாலே போரும். அந்த இறை ஆற்றல் நமக்குள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்வோம். சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் சுழல் உருவாகிறது. இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் எப்பொழுதும் அழுத்திக் கொண்டே இருக்குமா? அந்த சுழல் தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்குமா என்று கேட்டால், ஆம். அது இடைவிடாமல் தொடர்ந்து கோடி கோடிக்கணக்கான அணுக்களின் சுழல் உருவாகி நகர்ந்து கொண்டிருப்பது என்பது கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். அதுதான் சொன்னேன். நம்மளுடைய உடம்பில் அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் ஒவ்வொரு செயலையும் அணுவளவும் பிசகாமல் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த உடல்லையே நாம யோசிச்சோம்னா, இது எவ்வளவு ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது என்றது உணர உணர நமக்குள் ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். இந்த உடலிலேயே இப்படி என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் ஒரு படித்தது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூரியன் தன்னுடைய கோள்கள் அனைத்தையும் சூழ்ந்து அ சுற்றி வந்ததே, இந்த பிரபஞ்சம் உருவாகிய நாளிலிருந்து ஒரு 2 முறை தான் இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி என்று சொன்னாங்க. அப்படி பார்த்தால் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது! இதனை எப்படி அது சீராக இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, மிக 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 எத்தனை மிக போட்டாலும் சரி, ஆச்சரியத்திற்கும், வியப்பிற்கும் உரியதான ஒன்று. அதே மாரி இந்த இறைநிலையால் உருவாக்கப்பட்ட அழுத்தம் மிக மிக மெதுவாக குறைந்து குறைந்து ஒரு காலத்தில் நின்று விடலாம். எனவே ஒரு புறம் மறைந்து சுத்த வெளியாகவும் ஆகிறது. மற்றொரு புறம் பரம அணுக்கள் உற்பத்தியாகிக் கொண்டும் இருக்கிறது. மீண்டும் உயிர் பற்றிய சிந்தனைக்கு வருவோம். இப்ப இந்த உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மைக் இது மியூட் ஆயிடுச்சுமா? தோன்றிக் கொண்டிருக்கிறது. மன்னிக்கணும். ஒரு ஃபோன் நடுவுல கட் ஆயிடுச்சுங்க. சாரி. தோன்றிக் கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே ஒரு இருக்கிறது, ஒரே இருந்து ஒரு கொண்டே நிமிஷம். இருக்கிறது. ஓகே, ஓகே. இப்ப ஒரு அணுவினுடைய சுழலை எடுத்துக்கொள்வோம். அந்த அணு எவ்வளவு சுற்றுகிறது என்பதை எதை வேண்டானாலும் எடுத்துக்கலாம். எங்கு ஒரு சுழல் இருந்தாலும், அதனுடைய மையம் இயங்கிக் கொண்டே இருக்குமா? சுற்றுகிற இயக்கத்தில் மையம் சுற்றுமா? சுற்றாது. மையமானது இயங்காத சுத்த வெளியாக இருக்கும். மையம் இயங்காமல் இருந்தால்தான் இயக்கம். இதைப் பற்றி கூட நாம நண்பனி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த சுத்த வெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலில் மையம் அசையாத ஒன்று. அதுக்கு அந்த வண்டி சக்கரத்தை சொல்லுவாங்க. வண்டி சக்கரத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அச்சு ஆனது சுழலாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சக்கரம் சுழலும்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கத்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு அரிய தத்துவம். சைக்கிளின் சக்கரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதன் மத்தியில் உள்ள அச்சு சுழலாமல் இருந்தால்தான் அந்த சக்கரம் சுற்றும். இதே போல மாட்டு வண்டி அதையும் சொல்றாங்க. அச்சு இயங்காமல் இருக்கும் பொழுதுதான் சக்கரம் சுற்றும். எங்கு எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அந்த சுழற்சியின் மையத்தில் சுழலாத இயங்காத ஒரு சுத்த வெளி என்பது இருந்துதான் ஆக வேண்டும். இத பல்வேறு ஆசிரியர்களின் கருத்துல நான் கேட்டிருக்கேன். அந்த அசையாத சுத்தவெளி என்பதே அங்க மிஸ் ஆயிடும். அது ஒரு தடவை நான் ஐயாகிட்டயும் கேட்கும்போது, நிச்சயமா மகரிஷியும் அத சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த அசையாத சுத்தவெளி அசையாமல் அந்த மையத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அந்த இயக்கமானது சுற்றிலும் நடக்கக்கூடிய இயக்கம் நடந்து கொண்டிருக்கும். அசையாத சுத்தவெளி மையத்தில் இருந்தால்தான். அது விண்ணென்ற சுழலில் அதன் மையப்புள்ளி சுற்றாமல் இயக்கமே இல்லாத வெளியாக இருக்கும். ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் சுத்தாத வெளி ஒன்று இருக்கிறது. இது நம்ம ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அந்த சுத்தாத சுத்த வெளி ஒன்று இருக்கிறது. ஆற்றல் தான் சுழலாக வருகிறது. இது ரொம்ப அடிப்படையா எல்லோருமே
தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய சாராம்சம் இதுல நமக்கு ஐயா தெளிவா கொடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேராசிரியர்கள் கருத்துக்களை நான் கேட்கும்போது அந்த அசையாத சுத்தவெளி அவங்க கிட்ட இருந்து வராது. அசையாதது அப்படிலாம் இல்லம்மா, அசைஞ்சிட்டேதாம்மா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐயா அவர்கள் தான் தெளிவாக நமக்கு நன்மணி ஐயா இந்த கருத்தை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. சுத்தாத சுத்தவெளி ஒன்று ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் இருக்கும். அதன் ஆற்றல் தான் சுழலாக வருகிறது. மையத்திலே அசையாமல் இருக்கிறதே அதுதான் அறிவு என்ற அசையாத இருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தவெளியாகிய இறைவன் அதற்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் 2. ஒன்று ஆற்றல், இன்னொன்று அறிவு. அந்த ஆற்றல் சுழற்சியாக வந்தது. அறிவு என்பது மையத்திலே இயங்காத ஒரு நிலையில் அறிவு என்பதாக இருக்கிறது. ஆற்றல் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கு அறிவும் கூடவே வந்துவிடும். இரண்டுமே இணைந்த ஒன்று. சக்தி, சிவம் சக்தி என்பார்கள். இரண்டும் கணவன் மனைவி போல் நினைத்துக் கொள்ள வேண்டும். மனைவி சென்றால் கூடவே கணவன் போவது போலவும், கணவன் சென்றால் கூடவே மனைவி செல்வது போலவும் கருத வேண்டும். ஆற்றலும் அறிவும் இணைந்தேதான் இருக்கும். ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்க முடியாது. இந்த ஆற்றலை சக்தி என்றும், அறிவை சிவன் என்றும் அழைக்கிறோம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. இந்த சிவம் சக்தி பாடலை அனைவருமே திரும்ப 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 கேட்க வேண்டும். அது உள்ள ஒரு அற்புத கருத்து. இந்த சிவம் சக்தியுடைய ஒவ்வொரு பஞ்சபூத தன்மாற்றங்களையும், அந்த தன்மாற்றம் முழுவதையுமே நம்முடைய மகரிஷி அவர்கள் சிறப்பா கொடுத்திருப்பாங்க. அணு என்று எடுத்துக்கொண்டால் அதன் மையத்தில் அறிவு என்பது இருப்பாக இருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் சுழல் என்ற இயக்கம் நடைபெறுகிறது அப்படி சொல்றாங்க. அறிவு ஒன்று இருக்கிறது என்றால் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அசையாத சுத்தவெளியே அறிவாக இருக்கிறது. அறிவு சுத்தவெளியாக அசைவற்று இருக்கும் பொழுது முற்றறிவு என்றும், அவை இயக்கத்தில் உள்ளபோது அறிவு என்றும் அழைக்கலாம். எல்லா அணுக்களின் நடுவிலும் அறிவு என்பது உள்ளது. அறிவு என்பது எது? தெய்வம்தான் அறிவாக இருக்கிறது. ஒரு அணுவிலேயே அறிவு இருக்கிறது என்று அறிந்து கொண்டோம். அணுக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய காற்றிலும், அதனுள் இருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் அறிவாகிய தெய்வம் இருக்கத்தான் செய்யும். இது போலவே பஞ்சபூதங்களிலும் அறிவு என்பது இருந்தே ஆக வேண்டும். இதற்காகத்தான் பண்டைய காலத்தில் பஞ்சபூதங்களை எல்லாம் இறைவனாக வணங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் ஞானத்தால் அதில் உள்ள அறிவாகிய தெய்வத்தை உணர்ந்தார்கள். ஒவ்வொரு பூதத்தையும் வெவ்வேறு விதமாக வணங்கினார்கள். இவை 5ம் ஒன்று சேர்த்து வணங்க வேண்டும் என்று ஞானம் பெற்ற ஒருவர் நினைத்திருக்கக்கூடும். அதற்கான உருவத்தை யானையின் வடிவத்தில் பார்த்து அதனையே ஐங்கரத்தான் என பெயர் வைத்து அதனையே இறைவனாக்கி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அவரே கணங்களின் அதிபதி கணபதி. விநாயகர் என்றும், நிலம், நீர், நெருப்பு என்று, காற்று, ஆகாயம் என்ற 5பூதங்களையும் நமக்கு உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட உருவமாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன், கணபதி, ஐங்கரத்தான், என்ன வேணா சொல்லிட்டே போகலாம். அதுவே முழு முதற் கடவுள் என்று கூறிவிட்டார்கள். எனவே அறிவாகிய தெய்வம் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லிவிட்டோம். ஆகாயம் எனப்படும் விண்தான் நமது உயிராக இருக்கிறது என்ற புரிதலுக்கும் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. இந்த உயிரை என்னுடைய உயிர் சொல்லிக் கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும்? உயிர் என்பது சுழலலை என பார்த்தோம். சுழலலையாகிய அந்த உயிரை, என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று உள்ளே இருந்து உரிமை கொண்டாடுவது உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவுதான் என்னுடைய உயிர் என்று சொல்கிறது. உயிரை உரிமை கொண்டாடக்கூடிய அந்த ஒன்று யார் என்றால் அதுதான் உயிரின் மையத்தில் உள்ள அறிவு. அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தெய்வம்தான் அறிவாக வந்தது. இப்போ என்ன ஒரு முடிவுக்கு வரலாம். நான் கௌரி இல்ல, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனமும் இல்லை, நான் என்பது உயிரும் அல்ல. உயிரின் உரிமையாளராக இருக்கக்கூடிய அறிவு என்பதுதான் நானாக இருக்கிறேன். தெய்வமே அறிவாக இருப்பதால் நான் அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன். இப்போ நான் யார் என்ற கேள்விக்கு பதில் அறிவாகிய தெய்வமே நான். ஆனால் இதுவரை வாழ்ந்த மறைந்த ஞானியர்கள், யோகியர், மகான்களை தவிர வேறு யாரும் இதனை உணரவில்லை. இத்தனை காலமும் இந்த உடல்தான் நானாக இருக்கிறேன் என்ற
தவறான புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. மனிதர்கள் உடல்தான் நான் என்று நினைத்துக் கொண்டு, உடலுக்காக இது வேண்டும், அது வேண்டும் என்று உலகப் பொருட்களை எல்லாம் ஓடி ஓடி சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை கிடைத்தாலும் போதவில்லை என்ற பேராசையால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு பாடல் இப்போ நமக்கு தேவார அது திருவாசக பாடல்ல மாணிக்க வாசகர் பாடக்கூடிய மிக அற்புதமான பாடல் என்று அதுல ஒரு 2 வரிகள் மட்டும். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையே துரத்துதே என்னை துரத்துதே உன் அருளுக்கு அருள் அருள் என்று அலைகின்ற என் மனம் பிதற்றுதே என்று மாணிக்க வாசகர் அந்த காலத்திலேயே பாடிட்டு போயிட்டாங்க. பொருளற்ற வாழ்க்கைக்கு அலைந்திடும் பொருள் பொருள் என்று அலைகிறதே என் மனம் என்று கூறுகிறார். இப்போ நாம எத்தனை கிடைச்சாலும் போதல. ஓடுகிறான், ஓடுகிறான், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுகிறான். அத்தனையும் தொலைத்து விட்டு கடைசியில் தனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உடல்தான் நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வரை உடலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களையும் தேடிக்கொண்டே இருக்கும். இது குறித்து பலமுறை சிந்தித்திருக்கிறோம். இப்ப நமக்கு ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க, விடுதலை வேண்டும், அனைத்தையும் விட்டு விட வேண்டும் சொல்ல. நீங்க பொருள் பொருள் என்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கர்ம வினையை கூட்டிக் கொண்டேதான் இருக்கும். உடலுக்காக பொன்னையும் பொருளையும் தேவைக்கு மேலான துணிகளையும் சொத்துக்களையும் வாங்கி குவித்து கொண்டே இருந்தால் இத்தனை இந்த பொருட்களின் மேல் இத்தனை பற்று வருவதற்கு இந்த உடல்தான் நானாக இருக்கிறேன் என்பதுவே காரணமாக இருக்கிறது என்றார். அந்த உடலே நானாக இருக்கிறேன் என்று நினைப்பதுவே ஒரு பெரிய மாயை. அப்படி நினைத்து கொண்டு அதன் அடிப்படையில் அதற்காக பொருளை தேடிக்கொண்டிருப்பது ஒரு மாயையிலும் மாயையாக இருக்கிறது. இதுவே இன்றைய காலத்தில் மனிதர்களின் வாழும் நிலையாக 99% அப்படிதான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா 100% அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா மாறியவர்கள் கூட 1% கொஞ்சம் மாறலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ இதுல இருந்து நாம இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறார் ஐயா. அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்று கூறினால் அதுவே தன்முனைப்பாக மாறிவிடும் என்கிறார். அதுவும் நெஞ்சை நிமிர்த்து சொல்வது போல இருக்கலாம். இதனை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்றாங்கன்னா, தெய்வமே நானாக இருக்கிறேன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான வார்த்தையை ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த வாக்கியம் என்று சொல்வது. இதை சங்கல்பமாக கூட நாம வச்சுக்கலாம். தெய்வமே நானாக இருக்கிறேன், தெய்வமே நானாக இருக்கிறேன், தெய்வமே நானாக இருக்கிறேன். நானாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது மற்ற உயிர்களும் அது தெய்வம் தானே. அப்படி நாம் ஒவ்வொன்றையும் தெய்வமாக நினைத்துக் கொள்ளலாம். இப்போ அது ஐயா இன்னொன்னு சொல்றாங்க. இந்த பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கூட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடியேன் வந்திருக்கிறேன் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு முறை இவர் ராமானுஜர் அவருக்கும் பெரிய குரு மகானை பார்க்க வரும்போது முதல்ல வந்திருக்காங்க. நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படி போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய குருமகன் அவரு போயிட்டு நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா அது, நான் செத்த பிறகு வா சொல்லியிருக்காரு. அப்ப அவர் செத்ததுக்கு அப்புறம் நாம வரணுமான்ட்டு 2, 3 முறை அவர் வந்திருக்காங்க. அப்பவும் அதே மாதிரி நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இதே மாதிரி ஒரு 4, 5 தடவை வந்து பார்த்துட்டு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்றாங்களேன்னு பார்த்துட்டு, அப்பதான் அவருக்கு புரியுது. நான் என்ற அந்த தன் உணர்வு, ஒரு தன் முனைப்பு செத்த பிறகு வா என்று சொல்கிறார் என்று. அதாவது கடைசி முறையாக அவர் வரும்பொழுது அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த குருமகான் அவருடைய ஆசிரமத்துக்குள்ள நுழைவதற்கு அனுமதி கொடுத்தார் என்ற ஒரு புத்தகத்திலே நான் படித்தது. அப்போ இந்த இது முடியும் போது இங்க மீண்டும் அந்த முதல்ல நம்ம உரையாடல் நடந்தது இல்லையா, ஒரு கணவன் மனைவி கூட அந்த உரையாடலுக்கு வரும்போது இப்போ அவருடைய கணவர் கேட்கிறார், கௌரி உனக்கு இப்போ நான் யாருன்னு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்காங்க. ஆமாங்க, நல்லாவே புரிஞ்சுது. அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ ஆரம்பத்துல ஒண்ணு கேட்டியே, அத திரும்பவும் கேட்கிறியா? ஆமாங்க, எனக்கு 5 சவரன் தங்கச்சங்கிலி வாங்கித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க.
அறிவாகிய தெய்வத்திற்கு 5 சவரன் தங்கச் சங்கிலி வேணுமா? இந்த அறிவிற்கு அந்த நகை தேவைதானா? ஏன்னா, அவரு வாங்கி தரணுன்ற ஒரு எண்ணத்துல இல்ல. என்ன சொல்றதுன்னு மனைவியும் குழப்பத்துல இருந்துடுறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி கேட்கணும் தெரியல. ஆனா நகை வாங்கி தாங்க மாட்டோம்னு குடுக்குறாங்க. என் உடலுக்கு தங்கச் சங்கிலி வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்கணும். அப்ப அந்த அம்மா கொஞ்சம் தெளிஞ்சுட்டு, அவர் பாணியிலேயே, "ஆ எனது உடலுக்கு தங்கச் சங்கிலி வாங்கி தாங்க" அப்படின்னு கேட்கறாங்க. இவரு அதுக்கு மேல புத்திசாலி. "அப்படியா? உன் உடலுக்கு நகை வேணும்னா, அந்த உடலை என்னிடம் கேட்க சொல். அப்படி கேட்டால் 5 சவரன் என்ன 50 சவரனே வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடல் எப்படி கேட்கும்? உடல் பசித்தால் உணவு கேட்கும். தாகம் எடுத்தால் தண்ணீர் கேட்கும். குளிர் எடுத்தால் ஒரு துணிய வாங்கி போர்த்திக் கொள்ளச் சொல்லும். மழையில நனைஞ்சா வீட்டுக்குள்ள இருக்கணும். சிறுநீர் மலம் கழிக்க வந்தா, அதற்கான இடத்தில் சென்று வெளியேற்ற. இப்படி உடலை இதைத் தவிர உடல் வேறு எதுவும் கேட்பதில்லையே. உடல் எதற்கு நகைகளை கேட்கப் போகிறது? உடல் எப்படி கேட்கும்? அது உடலுக்கு தேவையில்லையே என்கிறார் மனைவி. அப்போ கணவர் என்ன சொல்றார், "நீ நன்றாக புரிந்து கொண்டாய். உடலுக்கு தேவையில்லாத ஒன்று தேவையில்லை. அதனால் என்னை விட்டு விடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நைஸா நழுவிடுறாரு. இந்த நகைச்சுவையான கருத்தை ஐயா அவங்க எங்களுக்கு நேரடி வகுப்புல சொல்லும்போது, ரொம்பவுமே சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. அது மாரி ஒரு கணவன், மனைவி அவங்க தம்பதியரா வந்திருந்தாங்க. அவங்களையும் நேரா வச்சு அவங்க கேட்கும்போது, அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்ததை நாங்க அங்க ரொம்ப ரசிச்சோம். இப்ப இந்த உடலுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்ப இதைத்தான் மாயை என்கிறோம். இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, பந்தியில் பாயாசம் ஊட்டுறவங்க வந்து, பக்கத்துல இருக்கவங்க, "தம்பி அவருக்கு பாயாசம் ஊத்துங்க" அப்படின்னு சொல்றா மாரி, "ஏன் உங்களுக்கு வேணும்னா நீங்க நேரடியா கேட்க வேண்டியதுதானே" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணவன், மனைவி இருவருக்கும் இடையே உள்ள இந்த உரையாடலின் மூலம், நான் என்பது பெயர் அல்ல, உடல் அல்ல, மனமும் அல்ல, உயிரும் அல்ல. அறிவாகிய தெய்வமே நானாக இருக்கிறேன் என்பதை மிக அற்புதமாக நமக்கு ஐயா அவங்க புரிய வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஐயா அவங்க என்ன சொன்னாங்க, அ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளும் அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனை யாரும் உணரவில்லை. ஆனால் நான் உணர்ந்து கொண்டேன் என்று வைத்துக் கொண்டால், என்னை சுற்றிலும் உள்ள அனைவரும் அறிவாகிய தெய்வமாகவே உணர்ந்து கொள்வேன். அப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபரும் அறிவாகிய தெய்வமாகத்தான் இருப்பார். இப்படி இந்த உணர்வு வந்தால், நாம் யாராவது எந்த ஒரு மனிதருக்காவது துன்பம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில் நாம் யாருக்கு துன்பம் கொடுக்கிறோம்? அந்த மனிதருக்கு துன்பம் கொடுக்கவில்லை. அவனை மனிதனாக அல்லது உடலாக நினைத்துக் கொண்டு, அவனுள் இருக்கும் தெய்வத்திற்கு நாம் துன்பம் கொடுக்கிறோம். அவனுடைய மனம்தான் அவன் என்று நினைத்துக் கொண்டு, அதனுள் இருக்கும் தெய்வத்திற்கு துன்பம் கொடுக்கிறேன். இதுக்கு தான் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை கூட எனக்கு ஐயா இந்த புத்தகத்த படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வரும். அந்த பாட்டி குழந்தை இல்ல. ஒரு திருவிளையாடல்ல அது ஒரு காட்சியாக வரும். அவருக்கு பதிலாக சிவனே ரூபம் எடுத்து, அந்த பாட்டிக்காக அவங்கக்காக நான் மண் சுமந்து செல்றேன் அப்படின்னு மதுரையில ஒரு காட்சிய காண்பிப்பாங்க. அவர் சரியா செய்யல, எங்கேயோ தூங்கிட்டாங்கன்னும்போது, அந்த அரசனுடைய ஆட்கள் வந்து இந்த பையன் அவருடைய மகனுக்கு, அந்த பாட்டியினுடைய பேரனுக்கோ, மகனுக்கோ சவுக்கடி கொடுக்கும்போது, எல்லா உடலிலுமே அந்த சவுக்கடி விழும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நாம வந்து நம் எல்லோருக்குள்ளும் அந்த இறைநிலை உறைகிறது என்பதை உணர வேண்டும். நமக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கும் பொழுது, அதுவும் அறிவாகிய தெய்வத்தினால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த இடத்துல எனக்கு வேதாத்ரி மகரிஷி நம்முடைய குரு மகான் நமக்கு கொடுத்த அந்த இரண்டொழுக்க பண்பாடை நாம் மனதில் புரிந்து பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் யார் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. நமக்கு வருகிற துன்பத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஐயா அந்த நான் யார் தத்துவத்தை இம்மி அளவும் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்ட ஒருவர் எப்படி இருப்பார் என்றால், பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்ய மாட்டார். அது தெய்வத்திற்குத்தான் கொடுக்கிறோம் என்ற உணர்வு வந்துவிடும். அதேபோல நமக்கு வரும் துன்பம் எல்லாம் நாம் பிறருக்கு கொடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் நமக்கு கொடுப்பதாக இருக்கும்.
கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் துன்பம் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் துன்பம் கொடுத்ததின் பதிவுகள் இருந்ததினால் மட்டுமே அவ்வாறு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதுக்கு தான் அந்த கதைய ஐயா சொல்லுவாங்க. அந்த சண்டியர் கதைய. ஆ மனைவிக்கு அவர் கொடுத்த துன்பம் தான் யாரோ ஒருவர் மூலம் இவருக்கு வந்தது என்பதை, அதுவுமே மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ம் ச நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கருத்தாக இருக்கும். அது மாரி யாருக்குமே கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தையாகட்டும் எல்லோருமே நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காகவே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள். நம்முடைய துன்பம் கழிகிறது என்பது என்று நினைத்து நாம் அனைத்திற்குமே என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன் என்று சொல்லுவோம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாரி திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீவினை அச்சம் என்ற இதுல அவங்க சொல்லுவாங்க. நமக்கு தீமைகளைச் செய்வாருக்கும் நாம் தீமை செய்யாதிருப்பதே அறிவிற் சிறந்த செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 203வது திருக்குறள்ல அறிவுனுள் எல்லாம் தலையென்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். அதாவது நமக்கு தீமைகளை செய்வாருக்கும் நாம் தீமை செய்யாதிருப்பதே அறிவிற் சிறந்த செயலாகும். இந்த குறளை நாம் படிக்கும்போது ஒவ்வொரு முறையுமே இந்த இரண்டொழுக்க பண்பாடு தான் நினைவுக்கு வரும். நான் யாருடைய உடலுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் எல்லா உயிர்களுக்கும் நான் நன்மையே செய்வேன் என்பதை சொல்லக்கூடிய நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்துப்படி நாம் அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடிப்போம். அதை கடைபிடித்தாலே நாம் அறத்தின் வழி வாழ்கிறோம் என்பதை கூறி என்னுடைய இந்த சிறந்த கருத்திற்கு இவ்வளவு தூரம் நீங்கள் செவிமடுத்த அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு இந்த அடியனுக்கு அருளிய இறைநிலைக்கும் குருவிற்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.